தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளையும் காரைக்கால் பகுதிகளையும் நேற்று லேசான மழை பதிவாகி இருந்தது. அந்த வகையில சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க்கம், கடலூர் மாவட்டம் வேப்பூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதே போல ஒரு சில பகுதிகளில் வெப்பம் வாட்டி வதச்சிருக்கு. அந்த வகையில மதுரை விமான நிலையம் பகுதியில 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கு. அதே போல குறைந்தபட்ச வெப்பநிலையா சமவெளி பகுதியில தருமபுரியில 18.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல்ல 7.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கு. இப்படியான சூழல்ல மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறதால தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. நாளைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்பட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு. மார்ச் 22ஆம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மார்ச் 23ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் லேசான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பும் வெளியிடப்பட்டு இருக்கு. அதன்படி 21ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்குமா. மார்ச் 22 முதல் 24ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 21ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களை பொறுத்தவரை 24ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான எச்சரிக்கையும் விடுக்கப்படல.